நேற்று பெங்களூருக்கும் ராஜஸ்தானுக்கும் ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. ஐபிஎல்லில் எலிமினேட்டர் போட்டி நடந்துச்சு. ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸும் ரொம்ப சிஎஸ்கேவை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஜெயிச்சு எப்படியாவது ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள் கூட எதிர்பார்த்தாங்க. சரி, வேறு எந்த டீமுக்கு கப்படிக்கிறதுக்கு ஆர்சிபி கப்படிச்சா நல்லது தான் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் சொன்னாங்க, ஏன்னா கோலிக்காக. பட் நேற்று அதுவும் இல்லாமல் ஆர்சிபி நேற்று ராஜஸ்தான் கூட மோசமாக விளையாடி தோத்துட்டாங்க. அஸ்வின் சூப்பராக பவுலிங் போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி டென் பால் ஃபஸ்ட்டு 3 ஓவர் சூப்பராக போட்டார். ஸோ 2 பாலில் 2 விக்கெட் எடுத்து அஸ்வின் மேட்சே மாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 172 தான் டார்கெட் வச்சாங்க, அது ஈஸியாக ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் இப்போ குவாலிஃபை 2க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க, சென்னை வர போகிறாங்க. பட் ஆர்சிபி இந்த வாட்டி கப்படிக்காமலே வெளியேறிச்சு. தினேஷ் கார்த்திக் நேற்றுவோட கடைசி மேட்சாக விளாண்டுட்டு கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு தோல்வியோடு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். வின் பண்ணி கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆவார்னு நினச்சோம், பட் நடக்கலை. பார்ப்போம் யார் ஃபைனலுக்கு வரான்னு. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆர்சிபியை அடுத்த